இப்போ நம்ம செய்ய போகிறது வந்து சென்னை மசாலா. பொதுவாகவே சென்னை மசாலா அப்படின்றது ஒரு நல்ல ஒரு சுவையான உணவு. சப்பாத்தி, பூரி, நான், ரோட்டி, குல்ச்சா இது போன்ற ப்ரெட் வகைகளுக்கு சென்னை மசாலா ரொம்ப சுவையானது. அங்கே பாருங்கள், தட்டில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து நம்ம போட போகிற இன்க்ரீடியன்ட்ஸ் அங்கே எடுத்து வச்சுருக்கிறோம். என்ன எடுத்து வச்சுருக்கிறோம் அப்படின்னாக்கா, இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து கடாயை வச்சுருவாங்க. கடாயை வச்சுட்டு அதில் வந்து இப்போ ஆயில் போடுவாங்க. இப்போ கடாயில் வந்து ஆயில் போடுறாங்க, அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. 5-6 ஸ்பூன். இப்போ கடாயில் ஆயில் போட்டுட்டாங்க. இது கொஞ்சம் சூடானதும் ஒரு தாளிப்பு பண்ண போகிறாங்க. அது என்ன தாளிப்பு அப்படிங்கிறது இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், எதில் தாளிக்கிறாங்க அப்படின்றது. கொஞ்சம் வெள்ளை எள்ளு எடுத்து வச்சுக்கோங்க. தாளிப்புக்கு வெள்ளை எள்ளு அதை எடுத்து வச்சுக்கோங்க. வெள்ளை எள்ளு தாளிக்கலாம், அது போட்டு தாளிங்க. இப்போ வெள்ளை எள்ளு போட்டுட்டாங்க. எதுக்கு இந்த வெள்ளை எள்ளில் தாளிக்கிறோம் அப்படின்னாக்கா மணமாக இருக்கும் நல்லா. அதுக்கடுத்து கருவேப்பிலை போடுறாங்க. இப்போ வெங்காயத்தையுமே போடுறாங்க. வெங்காயம் நல்லா இப்போ வெங்காயம் வந்து நல்லா வணங்கணும். வெங்காயம் வந்து நல்லா வணங்கணும். இப்போ வெங்காயம் வணங்கினதும் அடுத்து என்ன போடணுமோ அதை போடுவாங்க. நல்லா வதங்கணும் வெங்காயம். இதுக்கு ப்ரௌன் ஆக வேண்டிய தேவை இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னாக்கா, இது வந்து நம்ம ஆயில் வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அளவை சொல்லிடுறேன். ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம், 2 நல்ல நார்மல் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்குறாங்க. இதுவரையும் நம்ம போட்டிருக்கிறது வந்து எண்ணெய் ஊற்றி உளுந்து இது வெள்ளை எள்ளு தாளிக்கிறது. ஏன்னா சில பொருளில் ஜீரகம் தாளிப்பாங்க, உளுந்து தாளிப்பாங்க, கடுகு தாளிப்பாங்க. சென்னை மசாலாவுக்கு வந்து ஒரு நல்ல சுவை வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து வெள்ளை எள்ளில் தாளிக்கணும். வெள்ளை எள்ளில் தாளித்ததுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டாங்க. கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டாங்க. ஒரு வெங்காயம்னா நல்லா நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டாங்க. இப்போ அவங்க வந்து இஞ்சி பூண்டு போடுறாங்க. சாரி, இஞ்சி இதில் போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, வெறும் பூண்டு மட்டும். அது நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் தவறுதலாக இஞ்சி சேர்த்து சொல்லிட்டோம் அப்படின்னு கூட நீங்கள் நினச்சிக்கோங்க, தப்பு இல்லை. வெறும் பூண்டு தான் போடணும். சென்னை மசாலாவுக்கு இஞ்சி போடக்கூடாது. அந்த பூண்டு வந்து நல்லா தட்டி, அரைச்சி போடக்கூடாது, நல்லா தட்டி போடணும். சென்னை மசாலாவுக்கு நல்லா கவனத்தில் வச்சுக்கோங்க. அரைச்சி போடக்கூடாது, பூண்டை தட்டி போடணும். இப்போ அவங்க தக்காளி போடுறாங்க. வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் தக்காளி போடுறாங்க. இந்த தக்காளியுமே நல்லா ஓரளவுக்கு வணங்கணும். இந்த தக்காளியுமே ஓரளவுக்கு நல்லா வணங்கணும். தக்காளி நல்லா வணங்கணும். இதுவரையிலும் நம்ம போட்டது எண்ணெய் ஊற்றிருக்கிறாங்க. எண்ணெய் காஞ்சதும் வெள்ளை எள்ளில் தாளிச்சிருக்கிறாங்க.
அந்த வெள்ளை எள்ளில் தாளிக்கும் போது கொஞ்சம் ஜீரகமும் அதில் போட்டுக்கிட்டாங்க. அதை நம்ம சொல்ல மறந்துட்டோம். ஜீரகமும் போட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை தழை போட்டு நல்லா நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கிட்டாங்க. ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் அதை சேர்த்துக்கிட்டாங்க. வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் பூண்டு போட்டிருக்கிறாங்க. பூண்டு தட்டின பூண்டு போட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ தக்காளியை போட்டு வணக்கிக்கிட்டு இருக்கிறாங்க, பதக்குறாங்க தக்காளியை. சரிங்களா? சென்னா மசாலா ரொம்ப சுவையான ஒரு டெலிசியஸ் டிஷ்ஷு. இதை வந்து நீங்கள் ப்ரெட் வகைகள், அதாவது சப்பாத்தி, தந்தூரி ரோட்டி, நான், பட்டர் நான், குல்ச்சா, இது போன்ற ஐட்டத்தோடு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். உண்மையிலேயே சென்னா மசாலா அப்படின்றது ரொம்ப பேருக்கு பிடிக்கும். ரொம்ப சுவையான டிஷ் அது. ஆனால் சாதத்து கூட மேட்ச் ஆகாது, ரைஸ் கூட. இதுக்கு வந்து ப்ரெட் வகைகளுக்கு தான் இது ரொம்ப சிறந்ததாக இருக்கும். மிளகாத்தூள் போட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி மஞ்சத்தூள் போட்டாங்க. அதுக்கப்புறம் மிளகாத்தூள் வேணுங்கிற அளவு, ரொம்ப போட வேண்டியதில்லை, நார்மலாக போட்டால் போதும் சென்னா மசாலாவுக்கு. அது நீங்கள் ஒரு முறை செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ காரம் சேர்த்தணும் அப்படின்றத அடுத்த முறை செய்யும்போது நீங்கள் அதை சரி பண்ணிக்கலாம். இன்னும் உப்பு போடல. பொதுவாகவே உப்பு வந்து போடலாம். வெங்காயம் தக்காளி வணங்குறதுக்கு உப்பு போட்டதுக்கப்புறம் தக்காளி நல்லா வணங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிஸ்டத்தை கூட ஃபாலோ பண்ணலாம். இல்லை கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் போட்டுட்டு ஒரு பகுதியை பின்னாடி டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ வந்து அவங்க நேற்று நைட்டே ஊற வச்ச சென்னாவை வேக வச்சு வச்சுருக்குறாங்க. ஒரு 100 கிராம் அல்லது 150 கிராம் தேவைக்கு தகுந்த மாதிரி வேக வச்சு வச்சுருக்குறாங்க. இப்போ அந்த சென்னாவை உள்ள அவங்க போட்டுட்டாங்க. சென்னா அப்படின்றது வெள்ளை மூக்கடலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் எல்லாருமே சென்னா மசாலானா தெரியுது. தமிழர்களுக்கும் பிற மாநிலங்களுக்கு யாராக இருந்தாலுமே சென்னா மசாலா அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது. வெள்ளை மூக்கடலை. இப்போ அடுத்தது பாருங்கள், இதில் ஒரு சின்ன மேஜிக்கு. கொஞ்சமாக ஒரு 10 இது மாதிரி சென்னா மாதிரி எடுத்து அதை வந்து மிக்சியில் அவங்க ஆட்டி வச்சுருக்குறாங்க. அதில் தண்ணி கலந்துக்கிட்டாங்க. இப்போ அதை வந்து அவங்க அதில் பாருங்கள் அதை விடுறாங்க உள்ள. இது எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல டெக்ஸ்டரும் ஒரு கிரேவி வந்து ஒரு ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ஒரு சப்பாத்தி சாப்பிட்ற அளவுக்கு சரியான ஒரு ப்ரொபார்ஷனேட் அளவுன்னு சொல்லுவாங்க, சரி விகித அளவோட அது இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த சென்னாவை வந்து கொஞ்சம் ஒரு 10 எடுத்து ஆட்டி இல்லை ஸ்மாஷ் பண்ணி தண்ணியில் கலந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு இதில் மிக்சியில் ஆட்டிக்கலாம், அதை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ அவங்க வந்து தண்ணி ஊற்றிருக்குறாங்க. தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாகவும் ஊற்றக்கூடாது, கம்மியாகவும் ஊற்றக்கூடாது, நார்மலான அளவு. என்ன காரணம் அப்படின்னா இது உடனே வெந்துடுற ஒரு டிஷ்ஷு. ஒரு குறுகிய காலத்தில் சென்னா மசாலா மட்டும் நீங்கள் ரெடியாக முன்னாடி நாள் ஊற வச்சுருந்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷத்தில் சென்னா மசாலாவை ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். அது அந்த மாதிரி ஒரு அற்புதமான டிஷ்ஷு. அது சப்பாத்திக்கு சென்னா மசாலா நான் கேட்கவே வேண்டாம், சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ சென்னா மசாலாவில் வந்து தண்ணி நம்ம ஊற்றியாச்சு. தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இதுக்கு வந்து தண்ணி அதிகமாகவும் ஊற்ற வேண்டாம், ரொம்ப கம்மியாகவும் ஊற்ற வேண்டாம். ஏன்னா இது ஒரு சீக்கிரமாக ஆகக்கூடிய டிஷ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு தண்ணி ஒரு டெக்ஸ்டருக்கு வரும்போது நம்ம என்ன பண்ணலாம், உப்பு அதில் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணி, ஏன்னா 2 முறை 3 முறை கூட உப்பு நம்ம ஆட் பண்ணலாம். தக்காளி வதங்கும் போது உப்பு சேர்த்திக்கலாம். அதே மாதிரி வந்து நம்ம சென்னா வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்குறோம். அதனால் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம தேவைக்கு அளவுக்கு தகுந்த மாதிரி உப்பை நம்ம சேர்த்துக்கலாம். அதில் இப்போ சென்னா மசாலா வந்து ஒரு டெக்ஸ்டருக்கு வந்திருக்குது. இது ரொம்ப கெட்டியாகவும் நீங்கள் இறக்கக்கூடாது, அதே அளவுக்கு ரொம்ப தண்ணியாகவும் இறக்கக்கூடாது. ஒரு நார்மலாக பார்த்து ஒரு நல்ல கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கிற மாதிரி இறக்கலாம். ஏன்னா ஆறிடுச்சுன்னா உங்களுக்கு சென்னா மசாலா கொஞ்சம் கெட்டித்தன்மையை கொடுக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி இருக்கிற அளவுக்கு நீங்கள் இறக்கிட்டு சாப்பிட்லாம், அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து சிம்மில் வைக்கிறாங்க, சிம்மில் வச்சுட்டாங்க. இப்போ வந்து அவங்க கார்னிஷ் பண்ண போகிறாங்க. கோரியண்டர் லீவ்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆயில் விடுற அளவுக்கு நீங்கள் வந்து சிம்மில் வைக்கணும். இப்போ அவங்க கார்னிஷ் பண்ணுறாங்க கோரியண்டர் லீவ்ஸ் போட்டு.
கொத்தமல்லி இலை அதை போட்டுட்டு இப்போ சிம்மில் வச்சுருக்காங்க, மூடிடலாம். ஆயில் விட்டோன்னு மூடிக்கலாம். இல்லை 2 நிமிஷம் மூடிட்டு கூட நம்ம என்ன பண்ணலாம், சிம்மில் இருந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். அந்த ஆயில் விடுறதுக்கு ஒரு 2 நிமிட நேரம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நேரம் நீங்கள் என்ன பண்ணலாம், பார்த்துட்டு ஆயில் பெரிய நேரத்தில் மூடிட்டு 1 நிமிஷம் கழித்து சிம்மில் இருக்கிறத ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சுவையான சென்னா மசாலா சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கு தயார். அதே போல் மிருதுவான சப்பாத்தி எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம இன்னொரு எபிசோடில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைபர் பட்டனை அழுத்திடுங்க. அதே மாதிரி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். இப்போ இந்த சென்னா மசாலா கொஞ்சம் ஒரு 10 எண்ணிக்கையில் 15 எண்ணிக்கையில் நம்ம செய்கிற அளவுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து மிக்சியில் கொஞ்சம் போட்டு கிரைண்ட் பண்ணி அதை இதில் சேர்த்துருக்காங்கன்னு சொல்லியிருக்கிறோம். அந்த சென்னா நீங்கள் ஏற்கனவே முன்னாடி நாள் ஊற வச்சு அதை வேக வச்ச அந்த சென்னாலேருந்து தான் எடுக்கணும். அதே மாதிரி தண்ணியும் அதில் சேர்த்துற தண்ணியும் அதை சென்னா ஊற வச்ச வேக வச்ச அந்த தண்ணியை தான் நீங்கள் எடுக்கணும். சென்னா கூட கழுவிட்டு வேறு தண்ணியில் கூட நம்ம வேக வைக்கலாம். ஆனால் வேக வச்சதுக்கப்புறம் அந்த பாயில் எதில் குக்கரில் போட்டு வேக வைக்கலாம். அதில் இருந்த தண்ணியை தான் நீங்கள் இந்த ஸ்மாஷ் பண்ணி போடுறீங்களா கிரைண்ட் இதில் மிக்சியில், அப்போ நீங்கள் ஆட் பண்ணணும். உப்பு இப்போ சேர்த்துக்கலாம். வேக வச்சதுலேயே இருக்கும். வேக வச்சதுலேயே நீங்கள் உப்பு சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் சொல்ல. நீங்கள் வேக வைக்கும்போது தண்ணி சேர்த்து அதில் உப்பு சேர்த்து நீங்கள் வேக வச்சுக்கணும். அந்த சென்னாவை தான் நீங்கள் சென்னா மசாலாவுக்கு போட்டுக்கணும். அதிலிருந்து ஒரு 10 நம்பர்ஸோ 15 நம்பர்ஸோ எடுத்து ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ டெக்ஸ்டர் எப்படி தேவையோ கிரேவி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்மாஷ் பண்ணி போட்டுக்கலாம். அப்படி ஸ்மாஷ் பண்ணி போடும்போது நீங்கள் அந்த தண்ணி தான் குக்கர்லேருந்து நீங்கள் வெளியே எடுத்த தண்ணியை தான் யூஸ் பண்ணணும். வேக வைக்கும்போது உப்பு போட்டு கொஞ்சம் வேக வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க.